கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி 1 யோவான் 1:5. 1 யோவான் 1:5. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, மறைக்க முடியாது என்பது இதனுடைய ஒரு காரியம். பெரும்பாலும் இரவு நேரங்களிலேயே தவறுகள், குற்றங்கள் ஏராளம் நிகழ்கின்றது. தவறு செய்கிறவர்கள் தங்களை மறைத்து கொள்ள இருளை பயன்படுத்தி அவர்கள் செய்கிறார்கள். எனவே இருள் தவறு செய்கிறவனுக்கு மறைவிடம் கொடுத்து அவனை மறைத்துக் கொள்ளுகிறது. ஆனால் தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. ஒளி பாரபட்சமின்றி எதையும் வெளிப்படுத்தி வெளியரங்கமாக்கி விடுகிறது. நாம் அவரோடு கூட ஐக்கியம் அல்லது உறவு கொள்ளுகிறோம் எனில் ஒளியோடு ஐக்கியம் கொள்கிறோம் என்பது பொருள். அப்படியானால் நம்முடைய எந்த தவறும் அங்கே மறைக்கப்படுவதில்லை. தவறை செய்து கொண்டு நாம் மறைந்திருக்க முடியாது. ஏனென்றால் நம்முடைய தவறை மறைக்கும் இருள் அவரிடம் இல்லை. தேவனோடு ஐக்கியமாக இருந்த ஆதாம் பாவம் செய்தான். அங்கே அவனது தவறு மறைக்கப்படவில்லை, வெளியரங்கமாகியது. எனவே பயந்து ஓட துவங்கினான். நாம் ஒளியாகிய தேவனோடு வாழ்வது உண்மை என்றால் நாம் எந்த தவறையும் செய்துவிட்டு மறைந்து வாழ முடியாது. நாம் மாறுபாடுகளுடன், தவறுகளுடன் வாழ்ந்து கொண்டிருந்தும் அவைகளை உணரவில்லையானால் நமக்கு தேவனிடம் ஐக்கியமில்லை என்று பொருள். ஒளியில் எதுவுமே மறைப்பதில்லையே. தேவனுக்கு பயந்து வாழ்கின்றவர்களின் வாழ்க்கையிலும் தவறுகளும் குறைகளும் நிகழ்கின்ற நேரங்களும் உண்டு. ஆனால் தேவனாகிய வெளிச்சத்தோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் அவைகளை உணராமலோ உணர்ந்து அவைகளுக்கு மனஸ்தாபப்படாமலோ இருக்க முடியாது. ஏனென்றால் வெளிச்சம் அவர்களின் தவறுகளை வெளியரங்கமாக்கி கொண்டிருக்கும். ஆனால் திரும்ப பட்டும் அல்லது உணர்த்துவிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வரும்போது உணர்த்தப்பட்டும் தங்களை சரி செய்யாமல் மனதை கடினப்படுத்தும் போது வெளிச்சத்தின் வாழ்வை அவர்கள் இழந்து போகிறார்கள். எனவே அதன் பின்னர் தங்களின் பாவத்தை குறித்த உணர்த்துதலை இழந்து பாவத்திலே தொடர்கின்ற மதிகேட்டின் வாழ்க்கை அவர்களுக்கு ஆரம்பமாகிறது. தாவீது தவறு செய்தான், ஆனாலும் அதிக நாள் மறைந்து வாழ முடியவில்லை. நாத்தான் என்ற தீர்க்கதரிசி வழியாக அவனது மதிகேடு வெளியரங்கமானது. மறைத்து கொள்ள முடியாத தாவீது மனம் திரும்பினான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, உண்மையை ஒத்துக்கொள்ளுதல் இன்று கசப்பாக இருக்கலாம். ஆனால் நாளை உன் வாழ்வு கசப்பாகி விடாதிருக்க அது அவசியமா இருக்குது. அதனால எந்த ஒரு பாவமும் எந்த ஒரு குற்றமும் நாம் செய்தாலும் நாம் தேவனோடு கூட இருக்கும்போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில அந்த ஒளியானது அதை வெளியரங்கமாக்கி நமக்கு உணர்த்தி மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக மறுபடியும் நம்மை ஏவுகிறது என்பதை நாம் அதை உணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நான் தேவனோடு இருக்கிறேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்வது உண்மைதான், இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. ஆனாலும் தவறு செய்யும் போது அதை உடனே உணர்த்தி சரி செய்து நம்மை சீர்படுத்துவது தேவனுடைய ஒளியா இருக்குது. வசனம்தான் வெளிச்சம், வசனம்தான் ஒளி. அதனால் அன்பார்ந்தவர்களே, நம்மை இன்று தேவனுக்கு முன்பாக சரி செய்து கொண்டு நாம் கடந்து போகும்போது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாகவே ஆசீர்வாதமா இருக்கும். அதனால மறைக்க முடியாது என்பது உண்மை. வெளியரங்கமாக்கி கொடுக்கிறது ஒளி, அது கர்த்தர். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் காணுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.